ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துன்னா போதும், நல்ல சத்தான சுவையான இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் விதவிதமாக நம்ம ரெசிபீஸ் பண்ணலாம். இதை நல்லா அரைச்சி கட்டியாக அரைச்சி தண்ணி கொஞ்சம் கூழ் மாதிரி காய்ச்சி அதை கூட நீங்கள் கூழ் மாதிரி விட்டுக்கலாம். செம்ம சூப்பரான விதவிதமான ரெசிபீஸ்லாம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இதை வச்சு சூப்பரான ஒரு அடை தான் பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா கழுவிட்டு தோலை சீவிக்கலாம். நல்லா சீவி மண்ணாக இருக்கும், அதை நல்லா கழுவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த தோல் சீவிறது இந்த பொடி இதில் வச்சு சீவுங்க. அப்போ தான் அடை சீக்கிரமாக நல்லா வேகும். இந்த பரம்பலில் வச்சு சீவினீங்கன்னா உங்களுக்கு அடை வேக லேட் ஆகும். ஸோ இதுக்கு கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட கடலை மாவு போட்டுக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் தோசை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தோசை மாவு, இந்த சின்ன கப்புக்கு ஒரு தோசை மாவு. இது இந்த அடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். வேறு எந்த காய்கறியுமே எடுக்கலை. இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன கப் மெஷரிங் கப்புக்கு அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டிக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இவ்வளோதான், இந்த ரெண்டு தான். அது போக நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மாவையும் போட்டுட்டு, தோசை மாவு கூட இந்த மாவையும் போட்டுட்டு, வெங்காயம் பச்சை மிளகா துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு, இது கூட நம்ம காரத்துக்கு வத்தப்பொடி போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி, காயம், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. சூப்பராக இதை அடை பதத்துக்கு கிண்டிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தோசை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி பதம் இருக்கும். அதுலேயே கிண்டி முடிச்சுட்டு, காணலைன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கணும். தோசை மாவு மாதிரி கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி கரைச்சிக்கிடணும். நம்ம கரைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி தண்ணி தொடைச்சி விரவிக்கிடணும். அதுக்கப்புறமா வத்தப்பொடி போட்டுக்கலாம். நீங்கள் மசால் பொடி மாதிரி கூட நீங்கள் போட்டு செய்யலாம். கறி மசால் போட்டு கூட அந்த டேஸ்ட் பிடிச்சிக்கோங்க, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, காயப்பொடி அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு சூப்பராக இதை விரவி எடுத்து கல்லில் ஊற்றி சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பல்லை வச்சு சீவினிங்கன்னா தான் நல்லா வேகும். அந்த பெரிய பல்லை வச்சு சீவும் போது கொஞ்சம் தடிமனாக விழும், கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஸோ இதுங்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க. மாவை நம்ம கரைச்சிட்டோம். இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்ல அடைப்பதத்துக்கு விரவிட்டோம். இப்போ அடுப்பில் தோசைக்கல்லோ நீங்கள் அல்லது இருப்பு சட்டியோ இல்லை ஒரு பேன் மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கிடணும். தடவக்கூடாது, எண்ணெயை தடவி விட முடியாது. எண்ணெயை தடவி விடுறதை விட இது கொஞ்சம் நிறைய எண்ணெயை விட்டு அந்த மாவை அப்படியே அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்தோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கம் பரட்டி போட்டு எடுத்தோன்னா சுவையான சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ அடை நம்மளுக்கு ரெடிங்க. இந்த மாதிரி நான் ஒரு பேன் வச்சு அதில் இந்த மாதிரி தோசை ஆயில் விட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி போடுறேன். நீங்கள் நெய் விட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நெய் வேணுங்கிறவங்க, விருப்பப்பட்டவங்க நெய் விட்டுக்கலாம். ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி மட்டும்தான் நல்லாயிருக்கும். சாம்பார் அதெல்லாம் நல்லாவே இருக்காது. வெங்காய சட்னி நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சு இதுக்கு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் எடுக்காது. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் சுவையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சம் சுற்றி கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கலாம். நெய்யும் விட்டு நம்ம சுடும் போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்குங்கனால கொஞ்சமாக நடுவில் குழி போட்டு அதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுட்டோம். சூப்பராக சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ தேங்காய் சட்னி வச்சு இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். அவ்வளோ ஒரு சூப்பர் சுவைங்க, அவ்வளோ சுவையாக இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ கிடச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். குட்டி குட்டியாக போட்டு டிஃபன் பாக்ஸில் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு நீங்கள் ஸ்பூன் போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா அந்த குட்டீஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்தான ஒரு ஸ்நாக்ஸும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சத்தான சுவையான இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள் மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கப்பக்கிழங்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நம்ம சேனலில் உள்ள ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.